வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மீந்து போன இட்லி வச்சு ஒரு உப்புமா செய்யலாங்க. இந்த இட்லியில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசிறி எடுக்கும் போது நல்லா ஈஸியாக வருங்க. அப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். தண்ணி விட்டு புழிஞ்சு எடுத்து பிசிறி எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஈஸியாக வருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பிசிறி வச்ச இட்லி தூளை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு மசால் வாசம் வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது உப்புமாவை லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பழைய இட்லி அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, காலியாகிடும் சீக்கிரமாக. நன்றி.